சற்றுமுன் வெளியான தகவல். நகை கடன் வாங்குவோருக்கு ஒரு சூப்பரான திட்டம் வந்துள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையா பாருங்க. தங்க நகையை வைத்து கடன் வாங்குவோருக்கு அதிக மதிப்பில் கடன் கொடுக்கும் திட்டத்தை சவுத் இந்தியன் வங்கி அறிவித்துள்ளது. அதாவது தங்கத்தை அடமானம் வைத்து கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்துள்ளது. அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் தங்க கடன்களை வழங்கும் நிதி சேவை நிறுவனங்கள் சிறிய கடன்களை மட்டுமே வழங்குகின்றன. அந்த வகையில் தனியார் துறை நிதி சேவை நிறுவனமான சவுத் இந்தியன் வங்கியானது அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தின் மதிப்பில் 90% கடனாக வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதாவது சவுத் இந்தியன் வங்கி எஸ்ஐபி ஹோல் எக்ஸ்பிரஸ் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு உடனடி கடன் வழங்கப்படுகிறது. இந்த கடனை எந்த நேரத்திலும் கடனை திருப்பி செலுத்தலாம். அதாவது 3 வருட கால அவகாசத்துடன் ரூபாய் 25,000 முதல் 25 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என்று சவுத் இந்தியன் வங்கியானது அறிவித்துள்ளது. அதாவது சிறு தொழில் முனைவோரை இலக்காக கொண்டு சவுத் இந்தியன் வங்கியானது இந்த சிறப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த திட்டமானது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், எம்எஸ்எம்இ அல்லாதவை, சிறு வணிகர்கள், காய்கறி விற்பனையாளர்கள், வணிக விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்கள் அல்லது தனிப்பட்ட முயற்சிகளுக்கு நிதி தேவைப்படுபவர்களுக்கு இந்த கடன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தங்களின் நகை கடன் வாங்குபவர்களுக்கு கடன் வெளிப்படையானதாகவும் கூடுதல் செலவுகள் எதுவும் விதிக்கப்படாது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சவுத் இந்தியன் வங்கி அறிவித்துள்ளது. அதாவது முற்றிலும் டிஜிட்டல் வடிவத்தில் இந்த கடனை வழங்குகிறது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து கிளைகளிலும் தங்க நகை இணையத்துக்கு எதிராக கடன் பெறலாம் என்று சவுத் இந்தியன் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. ஆகையால் தங்க நகை கடன் விஷயத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இந்திய ரிசர்வ் வங்கியானது தனது விதிமுறைகளை மாற்றியிருந்தது. அந்த வகையில் 2.5 லட்சம் வரையிலான தங்க கடன்களுக்கான கடன் மதிப்பு விகிதத்தை எல்டிபி 75% 85% அதிகரிப்பதாக அறிவித்தது. வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அரசு துறைகளின் கருத்துக்களுக்கு பிறகு தங்க நகை கடன் கட்டமைப்பில் உள்ள விதிமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. ஆகையால் புதிய விதிமுறையின் கீழ் ரூபாய் 2.5 லட்சம் வரையிலான சிறிய சங்க கடன்களுக்கான கடன் மதிப்பு விகிதம் பொறுத்தவரை 75% 85% அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இதில் வட்டி தொகையும் அடங்கும். இது கிராமப்புற மற்றும் சிறு நகரங்களுக்கு தங்க கடன்களின் வரம்பை அதிகரிக்க உதவும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே இதன் மூலம் மக்கள் தங்கள் சிறிய தேவைகளை பூர்த்தி செய்ய தங்கத்தை அடமானம் வைத்து கடன் வாங்க முடியும். இதனால் கடன் மதிப்பு விகிதம் பொறுத்தவரை தங்கத்தின் மதிப்பில் எவ்வளவு கடன் பெற முடியும் என்பதை குறிக்கும் விதமாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் ரிசர்வ் வங்கியின் இந்த முடிவுக்கு பிறகு உங்களிடம் 1 லட்சம் மதிப்பிலுள்ள தங்கம் இருந்தால் உங்களுக்கு ரூபாய் 75,000 வரை கடன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் உங்களிடம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால் 85% தங்கத்தின் மீது நீங்கள் கடன் பெறலாம். இது தொடர்பான புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இது ஒரு வரையும் திட்டம் மட்டுமே என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் கூறியிருந்தார். இந்த திட்டத்துக்கான வரவேற்பை பொறுத்தே இதில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல்
அடுத்ததாவது முதற் முறையாக கடன் பெறுபவர்களுக்கு நல்ல செய்தி வந்துள்ளது. அதாவது இந்தியாவில் வங்கி கடன் பெறும்போது சிவில் மதிப்பெண் எவ்வளவு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் முதன்முறையாக வங்கி கடன் கோரும் நபர்களுக்கு குறைந்தபட்ச சிவில் மதிப்பெண் கட்டாயமில்லை என்று மத்திய நிதி அமைச்சகம் ஒரு முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளது. கடன் வரலாறு இல்லாத புதிய விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. அதாவது மக்களவையில் பேசிய மத்திய இணையமைச்சர் அவர் கூறியதாவது, கடன் வரலாறு இல்லாத அல்லது சிவில் மதிப்பெண் குறைவாக உள்ள காரணத்துக்காக முதன்முறையாக கடன் விண்ணப்பங்களை வங்கிகள் நிராகரிக்க கூடாது என்று ரிசர்வ் வங்கியானது அறிவுறுத்தியுள்ளது. கடன் வழங்கும் நிறுவனங்களுக்காக சிறந்த நடைமுறைகளில் ஒரு பகுதியாக ரிசர்வ் வங்கியானது 6/1/2025 தேதியன்று உத்தரவின் மூலம் கடன் தகவல் நிறுவனங்களுக்கு முதன்முறையாக கடன் வாங்குபவர்களின் விண்ணப்பங்களை கடன் வரலாறு இல்லை என்பதற்காக நிராகரிக்க வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சிவில் மதிப்பெண் கட்டாயமில்லை என்றாலும் வங்கிகள் தங்கள் வழக்கமான சரிபார்ப்புகளை நடத்துவது அவசியம் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளன. இந்த சரிபார்ப்புகளில் விண்ணப்பதாரரின் கடத்தலாக கடன் வரலாறு, கடனை திருப்பி செலுத்திய விதம், ஏதேனும் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதா அல்லது மறு சீரமைக்கப்பட்டதா போன்ற விவரங்கள் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் சிவில் மதிப்பெண் என்பது 300 முதல் 900 வரையிலான ஒரு 3 இலக்க எண்ணாகும். இது ஒருவரின் கடன் தொகையை சுருக்கமாக குறைக்கிறது. தனிநபர் கடன், வீட்டுக்கடன் அல்லது பிற வங்கி கடன்களை பெற ஒருவரின் தகுதியை தீர்மானிக்க இந்த மதிப்பெண் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சிவில் மதிப்பெண்ணை பெறுவதற்கு வங்கிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பரவலாக ஒரு கருத்து உள்ளது. ஆகையால் இதில் ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கையின்படி ஒவ்வொரு மதிப்பெண் தனிநபருக்கும் ஆண்டுக்கு ஒருமுறை இலவச முழு கடன் அறிக்கையை மின்னணு வடிவில் வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த விளக்கம் கடன் வாங்குபவர்களுக்கு, குறிப்பாக முதன்முறையாக கடன் பெறுபவர்களுக்கு நிதி நிறுவனங்களுடையான தொடர்பில் வெளிப்படைத்தன்மையையும் நியாயமான நடைமுறைகளையும் கொண்டு வர நன்மை அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதே போல வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக கொடுத்துருப்போம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம டேக் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள்.